உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொடுவனையா, நீங்க சொன்னப்ப கூட இது எப்படி நடக்கும்னு நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம். ஆனா இந்த முழு ஜமீனுமே உங்களுக்கு வசியப்பட்டுருச்சே ஒரே நாள்ல. அப்பாவையும் சரி பையனையும் சரி உங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே. ஆமா, இனி இந்த ஜமீன் முழுக்க என்னுடைய ஆட்சிதான் நடக்கும். நானும் என் மகளும் தான் இந்த அரண்மனையை கட்டி ஆளப் போகிறோம். நடக்காது. சின்ன ஜமீன் ஐயா, இவங்க உங்களை ஏமாத்துறாங்க. இவங்கள நம்பாதீங்க. மோகினி, நீ வா. பாத்தீங்களாப்பா, சுத்தலான்னு கூப்பிடுறாரு. நாங்க சுத்துறோம். இவ்வளவு நீங்க என்னன்னு கேளுங்க. வாங்க. வா. ஏய், ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து சென்று விட்டால் உயிர் மிஞ்சும். இல்லை, அவ்வளவுதான். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை என சொல்லும் பரம்பரையில் வளர்ந்தவளடா நான். எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா உங்களை நம்பின இந்த ஜமீனுக்கு துரோகம் பண்ணுவீங்க? நீங்க மனசுல நினைச்சிருக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன்டா. நீயும் உன் பொண்ணும் என் கையால தான் சாக போறீங்க. என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? வெட்டி வீழ்த்துங்கள். மோகினி, எக்காரணத்தை கொண்டும் திருமணத்தை நிறுத்திவிடாதே. நீ சென்று ராஜாவின் கையை பிடி. ராஜா, வாங்க ராஜா, வாங்க. ஏய் குமார ராஜா, எனக்கு வசியமாகி ரொம்ப நேரம் ஆச்சு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதையும் பார்க்கலாம். மோகினி, அவளை விடாதே. உன்னால் முடியும். இல்லை, உன்னால் முடியும். அவளை விடாதே. முடியலப்பா, என்னால முடியல. எப்படிடா முடியும்? இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட உங்களால எப்படி என்ன எதுக்க முடியும்? துர்கா தேவியோட பூர்ண அருள் பெற்றவனா என்ன எதுக்க உங்களால முடியவே முடியாது. மோகினி, நீ உன் உயிரை விட்டு விடாதே. அந்த பாம்பின் உடம்பிற்குள் உன் உயிரை கொண்டு போ. அதன் பிறகு உனக்கு எப்பொழுதும் சாவே கிடையாது. உன்னால் அடுத்த பிறவியிலையும் உன் உருவத்தை அடைய முடியும். மறந்து விடாதே. பொண்ணு
ஏய் பொன்வண்டு 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 ஜமீன் ஐயா, நான் உங்களையும் இந்த ஜமீனையும் காப்பாத்திட்டேன். பொன்வண்டு என்னை விட்டு போயிடாத பொன்வண்டு. நீ என் கூட இருக்கணும். நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து ஜமீனை ஆளணும். அது நடக்காத காரியம் ஜமீன் ஐயா. என்ன மாதிரி வேலைக்காரிக்கு அது பேராசை. இல்லை பொன்வண்டு, இந்த பூமி இருக்கும் வரை நம் காதலும் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மனைவி. என்னுடைய உயிரே நீதான். எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் தான் உங்க மனைவி. இது என்னைக்கும் மாறாது. போன பிறவில சேர முடியாம போன அந்த இச்சாதாரி இப்போ தாடிக்காரனோட சேர்ந்து தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க பாக்குது. அதை தடுக்கணும். இல்லனா தாடிக்கார உயிரே போயிரும். தாயே வனதுர்கா, பொன்மண்டா இறந்து போன நான் இப்போ ராணியா பிறந்துக்கிறேன். எனக்கு என் தாலிய காப்பாத்திக்கிற சக்திய கூட. எப்படியாவது என்ன காப்பாத்து. நான் உயிர் பொழைக்கணும். எப்படியாவது தாடிக்காரனை காப்பாத்தி ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.